நான் முன்னாடி சொன்ன மாதிரி உலகத்துல ஒரு பரிசெயர் உண்டு. அந்த பரிசெயரை தியானிக்கிறது மூலமா நமக்கு என்ன பாடம் வேதம் வச்சிருக்குன்னா, இந்த பரிசேயருடைய குணலட்சணம் நம்மகிட்டயும் இருக்கு. நாம அந்த குணலட்சணத்தை வெளிக்காட்டாம, இன்னொருத்தருடைய சுதந்திரத்தை பறிக்காம, இது தேவன் கொடுத்திருக்கிற முழு சுதந்திரம் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை அவங்களுடைய சுயாதீனத்துல தலையிடாம, வேதத்து கூட சேர்த்து என்னுடைய சுய புராணத்தையும் சுய ஞானத்தையும் அவர்கள் மேல திணிக்கிறது தான் பரிசேயருடைய குணலட்சணம். இதுதான் லீகலிசம். இந்த லீகலிசம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு. நான் நினைக்கிறதெல்லாம் சேர்த்து திணிப்பேன் வேதத்தை கூட சேர்த்து. இதான் இப்படிதான் இருக்கணும், நீங்க அப்படி பண்ணணும், நீங்க இப்படி பண்ணக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, தியேட்டருக்கு போகக்கூடாது, இது மெடிசன் சாப்பிடக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாது, சிரிக்கக்கூடாது, சகோதரிகள் முக்கியமா இப்படி பேசக்கூடாது, ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இப்படின்னு நிறைய லீகலிசத்தை நான் வேதம் சொல்லாத லீகலிசம்